Vijayakumar IAS Academy Institute for your success. Hello everyone, welcome to Vijayakumar IAS Academy. ஸோ இந்த செஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு 100 days வந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் யாருக்கு அப்படின்னா Group 2, 2A அண்ட் Group 4 ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் 100 days ஃப்ரீ கிளாஸ்ல வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தானே, நம்ம வந்து என்ன சொல்றது, போர்ஷன் முடிப்பாங்களா, நல்லா நடத்தும், இந்த மாதிரி எந்த இதுவும் வேணாம். இந்த 100 daysல வந்து உங்களை சர்வீஸ் அவங்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுங்க, ரொம்ப சின்சியரா அப்ரோச் பண்ணுங்க. எவ்ரிடே கிளாஸை வந்து கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. கிளாஸை வந்து டெய்லி என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் வந்து அன்னைக்கே படிச்சு முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த 100 days கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபிளா இருக்கும். உங்களை சர்வீஸ் வாங்க வைக்கிறதுக்கு இந்த ஜெனரல் இங்கிலீஷ் வந்து நான் எடுக்க போறேன். அண்ட் ஐ எம் அனிதா ஃப்ரம் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணி வாட் இஸ் த வெயிட்டேஜ் ஃபார் பர்டிகுலர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட்டேஜை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதர் தென் ப்ரோஸ் அண்ட் போயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இட் இஸ் அ கிராமர் அப்படின்னா எவ்ரி கிராமர் ஹாஸ் அ ரூல். அந்த ரூலை வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், மெமரி பண்ணிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அட்டர்னிங் த கிராமர். அதே மாதிரி இப்போ இன்னும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க திரும்பனா, when you got a சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல நீங்க பண்ண போற வேலை என்ன, ஒரு ஃபார்மலா ஒரு லெட்டர் எழுதுறோம், ஒரு ஃபார்மல் லெட்டர், ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றோம். ஸோ அங்க நடக்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, ஒரு பேசிக் டேர்ம்ஸாவது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களை ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஒரு ஆஸ்பிரண்டா சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு சிலபஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தென் படிக்கணும், மெமரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வொக்காபுலரின் பார்ட் 2ல இருக்கிற வொக்காபுலரியில வந்து நமக்கு மெமரி பண்றதுக்கு நமக்கு வந்து ஒர்க் இருக்கு. என்ன சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன், இந்த மாதிரி எல்லாமே மோர் ஓவர் கொஞ்சம் மெமரி பண்ணணும். அது இல்லாம அப்ரிசியேஷன், அதாவது ப்ரோஸ் அண்ட் போயம் பாத்தீங்க அப்படின்னா போயம்ல ஒரு 30 போயம்ஸும் ப்ரோஸ்ல ஒரு 28 ப்ரோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட் என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லா நம்ம அந்த கொடுத்துருக்கிற டாபிக்கை படிச்சாகணும். அது இல்லாம ரிமைனிங் இருக்கிற எவ்ரி திங் பாத்தீங்க அப்படின்னா வித் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரூல்ஸ் ஃபார் கிராமர் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா மார்க் எடுத்துடலாம். கஷ்டமே கிடையாது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 days கிளாஸ் வந்து நமக்கு எப்படி போகுது, எப்படி வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வியூ தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ ரெகுலரா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெகுலரா கிளாஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம், வாட் இஸ் வாட்னு எல்லாமே கொடுத்துட்டு இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்ப ஏன்னா நியூவா நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்ததுதான் கிராமர்ல, பட் இது ஒரு தனி பார்ட்டா என்ன பண்ணிருக்காங்க இப்ப இந்த சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரியும், we have 8 parts of speech. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நவுன் இருக்க போகுது. நவுனுங்கிறது என்ன, ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், இல்ல ஒரு திங், ஒரு ஐடியா, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நவுன், ஒரு பெயர் சொல், அததான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் ப்ரனவுன் இருக்கு. ப்ரனவுன்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி ஆர் யூசிங் எ ப்ரனவுன். என்ன நவுன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமுதன் அப்படின்னு இருக்குன்னா அந்த அமுதனை வந்து ஒரு பேசேஜ்ல திரும்ப அமுதன் இஸ் சீட், அமுதன் இஸ் புவர், அமுதன் இஸ், இந்த மாதிரி திரும்ப அந்த நேமை வந்து ரிப்பீட் பண்ணாம இன்ஸ்டெட் ஆஃப் அமுதன் வி கேன் யூஸ் அ ப்ரனவுன் ஹி, ஷி, இட், இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ்ல வருது இல்லையா. ஸோ அதை வந்து நவுனுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி வில் யூஸ் அ ப்ரனவுன், அதுதான் வந்து ப்ரனவுன். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா வேர்ப். வேர்புங்கிறது என்ன அப்படின்னா verb is ஒரு word which indicates the action or state of the ஒரு subject. ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஆக்ஷனை நமக்கு வந்து சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்ட் தான் என்ன அப்படின்னா verb அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்புக்கு அப்புறம் அட்வர்ப்னு இருக்கு. அட்வர்ப்னா என்ன அப்படின்னா இந்த வேர்பை வந்து வேர்பை ஆட் ஆன் பண்ற மாதிரி ஒரு வேர்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை அட்வர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா த டீங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா, ஈஸ்ங்கிறது வேர்ப் இல்லையா. இப்ப அட்வர்ப்னா என்ன, ஈஸ் எப்படி டி இஸ் எப்படி இருக்கு, டூ ஹாட் அப்படின்னா
டூனா என்னன்னா இந்த வேர்ப் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு. அந்த வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் verb. இது ரெண்டும் ரிலேட்டட். அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுனுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் ஆட் பண்ணோம்னா அதுதான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்ப கொஸ்டின் பண்ணி பாருங்க. த மூவி வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அமேசிங்னா என்ன அமேசிங்கா இருந்தது? த மூவி. அந்த மூவி தான் என்னவா இருந்தது? அமேசிங்கா இருந்தது. இது எது ஆட் ஆன் பண்ணது? இந்த சப்ஜெக்ட் நவுனை வந்து ஆட் ஆன் பண்ணது. சோ நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்டு வந்தா அட்ஜெக்டிவ். வேர்பை டிஸ்கிரைப் பண்ண இன்னொரு வேர்டு கொடுத்தோம்னா தட் இஸ் அட்வர்ப். நவுன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். நவுன் பாத்தீங்க அப்படின்னா டாம் லிவ்ஸ் இன் நியூயார்க். சோ அப்ப அந்த டாம்ங்கிறது தான் யாரை பத்தி பேசுறோம், அதுதான் வந்து என்ன அப்படின்னா நவுன் சப்ஜெக்ட். சோ டாம் வந்து டாம்ங்கிறது இங்க நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டிட் ஷி ஃபைண்ட் த புக் ஷி வாஸ் லுக்கிங் ஃபார். டிட் ஷீங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொனவுன். ஒரு கேர்ளை வந்து மென்ஷன் பண்றதுக்கு we are using instead of her name we are using a pronoun. நெக்ஸ்ட் verb. I reached home. இதுல ரீச்டுங்கிறத என்ன? ஆக்ஷன். ரீச் பண்ணாங்க அப்படிங்கறது அந்த ஆக்ஷன். ஸோ அது verb. adverb பார்த்தீங்கன்னா the tea is too hot. ஸோ tea is எப்படி இருந்தா is too hot. adjective. then the movie was amazing. அமேசிங்கா இருந்தது எது? the மூவிங்கிற அந்த நவுன் வந்து அமேசிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிபோஷன். ப்ரிபோஷன்னா என்ன அப்படின்னா ப்ரீ பொசிஷன் சொல்லாம பொசிஷன்னா என்ன மீனிங்னா இப்ப த கேட் இஸ் அண்டர் த டேபிள்னா என்னோட ப்ரிபோஷன் அண்டர். அந்த கேட் எங்க இருந்தது? அண்டர் த டேபிள், பிலோ த டேபிள் இருந்தது. அப்போ அந்த கேட்டுக்கும் டேபிளுக்கும் உள்ள பொசிஷன் என்ன? வாட் இஸ் த ரிலேட்டிவ் பொசிஷன் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், அதை மென்ஷன் பண்றதுக்கு we are using prepositions. நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கன்ஜெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா டு மெர்ஜ் டூ சென்டென்ஸ் ஆர் டூ வேர்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்றதுக்காக we are using a conjunctions. பட், இட், ஆர், ஸ்டில் இந்த மாதிரி நிறைய கன்ஜெக்ஷன்ஸ். ஐ வாஸ் அட் ஹோம் ஆல் டே பட் ஐ எம் ஃபீலிங் வெரி டயர்ட். அந்த ரெண்டு சென்டென்ஸையும் லிங்க் பண்ணுது. இன்டர்ஜெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் ஆர் ஃபீலிங்கை மென்ஷன் பண்றதுக்கு we will use interjection. என்ன ஃபீலிங்? இப்போ வந்து ரொம்ப ஜாயஸா ஓவர் ஜாயா இருக்காங்க, இல்ல ஓவர் சாரோவா இருக்காங்க அப்படின்னா ஓவர் ஜாயா இருந்தா ஹுரா அப்படின்னு சொல்லி ஒரு எப்பயுமே என்ன அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கோட தான் மோஸ்ட்லி வந்து அந்த வேர்டை வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. ஓ ஐ ஃபர்காட் டு டர்ன் ஆஃப் த ஸ்டவ், நான் மறந்துட்டேன் ஸ்டவ், ஓ அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், 8 பார்ட்ஸ் ஆஃப் அ ஸ்பீச். ஸோ உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு நடத்திடுவோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் தென் நீங்களா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணி பார்க்கறதுக்கு we will have a set of questions உங்களுக்கு அங்கே இருக்க போகுது. ஸோ இந்த மெத்தட்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சிடலாம். தென் இப்போ ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கணும்? ஐடென்டிஃபை த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேர்டு வந்து எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினா இருக்கு. இப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அட்மிட்டட் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? ஸ்டூடெண்ட்ங்கிறது நவுன், யாரை பத்தி பேசுறவங்க அந்த பெயர் சொல். நெக்ஸ்ட் வி வேர் வெரி ஹங்க்ரி, வி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ விங்கிறது என்ன? ஒரு நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறத வந்து ஒரு ப்ரனவுனை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் ப்ரனவுன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், விங்கிற ப்ரனவுன். அப்ப இது வந்து ப்ரனவுன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நவுன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மேசன்ஸ் பில்டு ஹவுசஸ், பில்டு வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஸோ பில்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு verb. Isn't this a difficult question? ஸோ இப்போ இந்த டிஃபிகல்ட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இது isn't எது இப்படி இருக்கு, எப்படி இருக்கு, isn't this அப்படின்னா எப்படி இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால அட்ஜெக்டிவ். ஐ வாண்ட் டு கோ நவ், இந்த நவுனை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்ப ஐ வாண்ட் டு கோ, நவ் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஸோ நவ் ஐ வாண்ட்னா வாண்ட், நான் என்ன வேணும், இப்பவே நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வேர்பை வந்து இது பண்றதுக்காக ஆட் ஆன் பண்ணதுனால அது அட்வர்ப்னு சொல்றோம். there is a cat underneath the piano. ஸோ அண்டர்நீத் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. நமக்கு பார்த்தா தெரியுது ப்ரிபோஷன். ஸோ அந்த பியானோவுக்கு ஸ்ட்ரைட் பிலோ
அண்டர்நீத்னா என்னன்னா ஸ்ட்ரைட் பிலோ வந்து அந்த பியானோ கீழே வந்து அந்த கேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ப்ரிப்போஷன். ஷீ இஸ் புவர் எட் கண்டென்டட். ஸோ புவரா இருந்தாலும் எட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எட் வந்து கன்ஜெக்ஷன். 8th பாத்தீங்கன்னா ஓ ஹவு ஹாட் அண்ட் ஹியூமிட் இட் இஸ். ஸோ எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கோட ஒரு ஸ்ட்ராங் எமோஷனை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணதுனால ஓ அப்படிங்கிற வேர்டு அனலைஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன நடத்த போறோம், அண்ட் தென் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போகுது, அண்ட் தென் வந்து நீங்க உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு 100 days பிளானோட மெத்தடாலஜியா இருக்க போகுது. பட் அதர் தென் திங்ஸ் நம்ம சிலபஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வாட் இஸ் வாட்னு ஒரு ஃபாஸ்டா நம்ம போயிடலாம். ஸோ இப்போ கன்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் த verb. என்ன அப்படின்னா இட் சேஸ் தட் போத் த சப்ஜெக்ட் அண்ட் verb shall satisfy or agree in number and person. ஸோ நம்பர் அண்ட் பர்சனா என்ன மீனிங் பார்த்தோம். ஸோ நம்பருங்கிறது என்ன அப்படின்னா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பர் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து we have lot of rules for this. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரூல் மட்டும் பார்த்ததெல்லாம் ஒரு பேசிக் ரூல் பார்க்கலாம். a singular subject takes a singular verb and a plural subject takes a plural verb. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ஏன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் he plays football அப்படின்னா ஹீங்கிறது யாரு, ஒரே ஒரு பர்சன் தான் இல்லையா. அப்போ பிளேஸ்ன்னு எஸ் சேர்த்து எழுதணும். அதுதான் என்ன அப்படின்னா சிங்குலர் verb. he she இட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் தேர்ட் பர்சனா வந்தது அப்படின்னா வர்போட எஸ் ஆட் பண்ணி எழுதணும். இது சிங்குலரா இருந்தா சப்ஜெக்ட் சிங்குலர் மீன்ஸ் verb ஆல்சோ ஷுட் பி சிங்குலர். நெக்ஸ்ட் பாருங்க தே பிளே ஃபுட்பால், அது ப்ளூரல். ஏன்னா தேங்கிறது நிறைய பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ப்ளூரலா இருக்கிறதுனால பிளேங்கிற ப்ளூரல் verb யூஸ் பண்றோம். பிளேங்கிறதும் வேர்பும் என்னவா இருக்கணும், ப்ளூரலா இருக்கணும். தே பிளே ஃபுட்பால். ஸோ இது ஒரு பேசிக் ரூல். இதே மாதிரி we have lot of rules in the concord. எது ரெண்டுக்கும் சப்ஜெக்டும் வர்பும் எப்படி ரிலேட் ஆகுது, கரெக்டா ரிலேட் ஆகணும், அதுதான் கன்கார்ட் அப்படின்னு சொல்றோம். ரூல் 2 கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் நாட் சேஞ்ச்டு பை வேர்ட்ஸ் தட் கம் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் verb. சப்ஜெக்ட் வேர்புக்கும் இடையில நிறைய வேர்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் என்ன நம்பர்ல இருக்கு, சிங்குலரா ப்ளூரலா இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம verb போடணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸ் இஸ் broken. இஸ்ங்கிற verb வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் verb. எக்ஸ்ன்னு முன்னாடி இருக்கே எஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னோட சப்ஜெக்ட் கிடையாது. எனக்கு என்ன சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த, அந்த எக்ஸ்ல ஒரு எக் மட்டும் என்ன அப்படின்னா broken. அப்ப அந்த ஒன் ஆஃப் தங்கிறத நான் எடுத்துக்கணும். இது சிங்குலருங்கிறதுனால ஐ எம் யூசிங் த verb சிங்குலர் verb இஸ். எக்ஸ வந்து நம்ம எடுத்துக்கணும். இன் பிட்வீன் நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அதான் verb அண்ட் சப்ஜெக்டை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கிளாஸஸ்ல வந்து இருக்கிற எல்லா ரூல்ஸும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டென்சஸ் வந்து we have a present tense, past tense and future tense. ஸோ நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் சொல்லிட்டு 3 tenses நமக்கு இருக்கு. இதை எகைன் ஸ்பிளிட் அப் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிளா நடந்திருக்கு. தென் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இந்த அட் அ டைம்ல அது வந்து நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். தென் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அந்த டைம்ல நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது, முடிஞ்ச விஷயம் இது அப்படின்னு சொல்றதுக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு விஷயம் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றோம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சரண் ரைட்ஸ் எ போயம் எவ்ரிடே. அவன் டெய்லி போயம் எழுதிட்டு இருப்பான், ஒரு ஜென்ரலா வந்து நடக்கிற விஷயம், ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். இப்ப அதே சரண் ரோட் எ போயம் எஸ்டர்டே, நேத்தி ஒரு போயமை எழுதுனா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ரோட் எ போயம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம். ஃபியூச்சர்ல இப்ப சரண் வில் ரைட் எ போயம் டுமாரோ. ஃபியூச்சர்னா அப்ப இன்னும் நடக்கல, நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்ற ஒரு விஷயம் வந்து என்ன, ஆக்ஷன் வந்து இந்த ஆக்ஷன் நடக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்டு வந்து ஆட் பண்ணி எழுதணும். வில்லுங்கிற ஹெல்பிங் வேர்டு வந்து யூஸ் பண்றோம். இங்க எது க்ளூ வேர்டு, ரைட்ஸ்ன்னு எஸ் போட்டு இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ். ரோட்டுங்கிறது ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. ஸோ ரோட், அப்ப இது பாஸ்ட் டென்ஸ். ரைட்ஸ், ரோட், வில் ரைட். ஸோ இந்த verb தான் வந்து நமக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். தென் கண்டினியூஸ்ல இதே இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேர்போட ஒரு ஆமிசார் சேர்த்து ஐஎன்ஜி போட்டு எழுதணும் அப்படின்னா அது கண்டினியூஸ். சரண் இஸ் ரைட்டிங் ஏ போயம். ஈஸ் வந்து ஆமிசார்ல ஒரு வேர்பு,
அண்ட் தென் ரைட்டிங்கிற ஐஎன்ஜி சேர்த்த ஒரு verb, மெயின் verb. ஸோ இது வந்து present continuous. past continuous, Sharan was writing a poem when his friends arrived. அவங்க வந்தப்போ அவ எழுதிட்டு இருந்தா, அந்த டைம்ல எழுதிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றோம். எப்படி இருக்கு? வாஸ் ரைட்டிங். ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா வில் போட்டிருந்தோமா, ஆல்ரெடி ஒரு ஹெல்பிங் வெர்போட இருந்ததா, அதுவே கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும்போது வில் பி போட்டு அண்ட் தென் ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும். எப்படி? சரண் வில் பி ரைட்டிங் எ போயம் when his friends arrives. பர்ஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா had. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஹேஸ் இல்ல ஹேவோட என்ன பண்றோம் அப்படின்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்றோம். ரைட், ரோட்டு, ரிட்டன். ரிட்டன்ங்கிற தேர்ட். சரண் ஹேஸ் ரிட்டன் எ போயம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஹேட் மட்டும்தான் இருக்கும். சரண் ஹேட் ரிட்டன் எ போயம் when his friends arrived. அவங்க வந்தப்போ என்ன பண்ணா எழுதிட்டு இருந்தா, எழுதி முடிச்சிருந்தா அப்படின்னு. தென் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வில் இருந்தது இல்லையா, பி இல்ல will have இல்ல has போட்டு again third form of the verb. Saran will have written a poem by the time his friends arrived. Then perfect. Perfect continuous பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல Saran has been writing a poem for 2 hours-ஆவே அவன் எழுதிட்டே இருந்துட்டு இருக்கான். ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. has been writing. அடுத்து Saran had been writing a poem for. இங்க வெறும் had மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். அங்க has இல்ல have. ஹேஸ் வந்து சிங்குலருக்கு, ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு. இங்க ரெண்டு எல்லாமே ஹேட் மட்டும் தான் யூஸ் பண்றோம் பாஸ்ட்ல. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த வில் ஹேவோட ஒரு பீன் ஆட் பண்றோம். சரண் வில் ஹேவ் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 4. ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4 டென்சஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆல்ரெடி நமக்கு இருந்த டாபிக் தான். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் என்ன பண்ணும்? ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷனா இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷனா இருந்தா அது பாசிவ் வாய்ஸ். எப்படி பார்க்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு த டீம் லீடர் பிரசன்டட் த ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்களா, இங்க என்ன மீனிங்? அந்த டீம் லீடர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ணுது அப்படின்னு. யாரு டூயர் அப்படின்னா த டீம் லீடர். செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா த ரிப்போர்ட் வாஸ் பிரசன்டட் பை த டீம் லீடர். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எதை சப்ஜெக்ட் ஆக்கிட்டாங்க? அந்த ரிப்போர்ட்டை சப்ஜெக்ட் ஆக்கிட்டாங்க. அப்ப ஆப்ஜெக்ட் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். டூயர் வந்து ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால. ஸோ இதுலயும் என்ன அப்படின்னா ஒன்லி 8 ஃபார்ம் ஆஃப் டென்சஸ் ஒன்லி பி கன்வெர்டட் இன்டு பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹி மேக்ஸ் காஃபி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சேஞ்ச் பண்ணணும். அந்த வர்போட ஒரு ஹெல்பிங் வர்பை ஆட் பண்ணணும். இப்போ காஃபி வந்து சப்ஜெக்ட் ஆயிடும். இதே மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொனவுனை வந்து ஹிம் ஆர் ஹிஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி ஹிம் ஹர்ன்னு சேஞ்ச் பண்றோம். ஹி வந்து என்ன ஆயிடும்? ஹிம் ஆயிடும். காஃபி. அந்த மேக்ஸ்ங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை என்ன பண்ணணும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த சேஞ்ச் பண்ணணும். மேடுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து ஒரு ஹெல்பிங் ஆம்பிள்ஸால ஏதாவது ஒன்று போடணும். அப்ப என்ன போடலாம் அப்படின்னா காஃபிங்கிற சிங்கிளா இருக்கிறதுனால ஈஸ் போட்டுக்கிறோம். ப்ளூரலா இருந்தா ஆர் போடுறோம். ஸோ காஃபி இஸ் மேட் பை ஹிம் அப்படிங்கிறது தான் பாசிவ் வாய்ஸ். இல்ல இதுவே ஈஸ் வந்தது, ஹி இஸ் மேக்கிங் காஃபின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வந்தா அந்த ஐஎன்ஜி எடுத்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணும்? ஒரு பீங்கிற ஒரு வேர்பை முன்னாடி ஆட் பண்ணுங்க. காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம். மற்ற எல்லாம் அதே கதை தான். ஹி ஹாஸ் மேட் காஃபி அப்படின்னா பர்ஃபெக்ட்ல ஹேஸ் வந்ததா, திரும்ப நான் அங்க பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். காஃபி ஹாஸ் பீன் மேட் பை ஹிம். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்மட். இதே மாதிரி தான் பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சர் டென்ஸுக்கு. பாஸ்ட்ல வந்து வாஸ் வேர் வரும், ஹேட் வரப்போகுது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வில் பி, வில் ஹாவ்னு வந்தா வில் ஹாவ் பீன் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் டென்சஸ். தென் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். இது வந்து ஆல்ரெடி இல்லாம இருந்த சிலபஸ்ல இப்ப எகைன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் இருக்கு. ஸோ சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இங்கேயே பார்த்தலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ அப்படின்னு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்தேன். இது ஒரு டைப், திஸ் இஸ் எ பேனியன் ட்ரீ. செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா இஸ் திஸ் எ பேனியன் ட்ரீ அப்படின்னு நான் கொஸ்டின் பண்றேன். அப்போ அது இன்ட்ராகேட்டிவ். கொஸ்டின் பண்ணேன் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இப்போ வந்து ரொம்ப சாரோ ஜாய் இல்லை ரொம்ப சாரோவா இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ்கிளமேட்டரி போடுவோமா? மோஸ்ட்லி எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கோட தான் என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகும்.
வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து எக்ஸ்கிளமேட்டரி. நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீன்னு நான் என்ன பண்றேன், கமாண்ட் பண்றேன். ஸோ இந்த பேனியன் ட்ரீயை பாரு, இல்ல க்ளோஸ் த டோர், ஓப்பன், இந்த மாதிரி சொல்றேன், கமாண்ட் பண்றேன், இல்ல ரெக்வஸ்ட் பண்றேன், அந்த மாதிரி வந்தா அதை வந்து என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம், அண்ட் தென் கொஷின் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்ட்ராகேட்டிவ்னு சொல்றோம். இல்ல ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி. மோஸ்ட்லி எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கோட தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்ல ஒரு ரெக்வஸ்டோ கமாண்டோ பண்ண அப்படின்னா தட் இஸ் இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணி பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இதே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இப்ப எல்லா 4 டைப்ஸையும் அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸா எப்படி சேஞ்ச் பண்றோம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இன்டு இன்ட்ராகேட்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா ஷீ இஸ் எ கெமிஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை இன்ட்ராகேட்டிவ்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும், கொஸ்டினா மாத்தணும். இஸ் ஷீ எ கெமிஸ்ட், அவங்க கெமிஸ்டா அப்படின்னு கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா தட் வில் பிகம் அ இன்ட்ராகேட்டிவ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஷீ இஸ் எ கெமிஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நான் இன்ட்ராகேட்டிவ் எப்படி சேஞ்ச் பண்றேன், இஸ் ஷீ எ கெமிஸ்ட் அப்படின்னு கொஸ்டினா கேட்டுறேன். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரியில கொடுத்துருக்காங்க. வாட் அ வண்டர்ஃபுல் ட்விஸ்ட் டு த ஸ்டோரி அப்படின்னு எக்ஸ்கிளமேட்டரி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதான் நான் ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கணும், மாத்தணும். இட் இஸ் எ வெரி வண்டர்ஃபுல் ட்விஸ்ட் டு த ஸ்டோரி. இது ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்கும். ஸோ அதே சென்டென்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிளா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இது கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஷட் த டோர்னு இம்பரேட்டிவா இருக்கு. இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, ரெக்வஸ்டோ கமாண்டா கிடக்கணும். ஒரு வேர்டை ஆட் பண்ணணும். நம்ம வில் யூ ஷட் த டோர், க்ளோஸ் பண்றீங்களா, ஷட் த டோர் அப்படின்னு இன்ட்ராகேட்டிவா சேஞ்ச் பண்றது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா வேர்பு, மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்பு, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். எல்லாமே வேர்ப் ஃபார்ம்ஸ் தான், பட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வேறையா இருக்கு. வேர்புங்கிறது நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டை வந்து மார்க் பண்றது. இப்போ மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்னா ஷீ வாக்ஸ் டு ஸ்கூல் அப்படின்னா வாக்ஸ்ங்கிறது ஒரு மெயின் வேர்ப், அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஆக்ஷன். அதுவே ஆக்சிலரி வேர்ப்னா என்ன அப்படின்னா he is walking அப்படின்னு சொல்றோம். வாக்கிங்கிறது மெயின் வெர்பு. இஸ்ன்னு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆட் ஆன் பண்ணிருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்றது. he is walking. அப்ப அந்த இஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். இப்ப ரெகுலர் வெர்ப் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்து என்ன பண்ணா ஒரு ஈடி ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளா வாக்னா வாக்குடு, அதே வாக்கு எழுதி ஒரு ஈடி மட்டும் ஆட் பண்றோம். அந்த மாதிரி ரெகுலர் ஃபார்மேட்ல ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதெல்லாம் வெறும் ஈடி மட்டும் ஆட் ஆன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரெகுலர்னும். இப்ப இர்ரெகுலர்னா பாத்தீங்கன்னா கோ இருக்கு. கோக்கு வந்து நம்ம அடுத்த 2 ஃபார்ம்க்கு என்ன, கோ, வென்ட், கான். மூணுமே வேற வேற வேர்டு இல்லையா, கோ, வென்ட், கான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. ஈட், ஏட், ஈட்டன் அந்த மாதிரி படி. ஸோ இந்த மாதிரி வேர்ப் எல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா the dog barked loudly. barked வந்து மெயின் வேர்ப். they are eating dinner, அப்ப அந்த ஆறுங்கிறது ஆக்சிலரி வேர்ப். she played the piano. played, ஸோ அது வந்து ரெகுலர் வேர்பா இருக்கு. he has eaten his lunch, அப்ப ஈட்டன்ங்கிறது என்னது, ஈட்டோட ஈடி இல்லாம சேஞ்ச் ஆகுது. he has eaten his lunch, அது வந்து இர்ரெகுலர் வேர்ப். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் அகைன் இருந்த டாபிக் தான். ஸோ இன்ஃபினிட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபார்ம், 2 வித் வர்ப் வரணும். டு ஸ்விம், டு ஈட், டு பிளே, இந்த மாதிரி 2ஓட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரது தான் என்ன அப்படின்னா ஐ லைக் டு. இப்போ அது வந்து ஒரு சப்ஜெக்டாவும் இருக்கலாம், ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டு ஸ்விம் இஸ் எ குட் எக்ஸசைஸ், இந்த இடத்துல சப்ஜெக்டா வந்திருக்கு. ஐ லைக் டு ஸ்விம், இந்த இடத்துல ஆப்ஜெக்டா வந்திருக்கு. எது சப்ஜெக்ட் இல்ல ஆப்ஜெக்டா வரலாம். இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் வேர்டோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல நவுனா ஆக்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா he is fond of driving, hunting tigers is dangerous, flying makes me nervous, she is good at painting. இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்ல அந்த நவுனா அதை ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஜிரண்ட் அப்படின்னு சொல்றோம். பார்ட்டிசிபிள் பாத்தீங்கன்னா போத் வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆக்ட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு, பாஸ்ட் இருக்கு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஎன்ஜில ஆட் ஆன் ஆகி வரும். ஆனா நம்ம அதை ஜிரண்ட்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்ப ஐஎன்ஜினா என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் த கிரையிங் பேபி ஹேட் ஏ வெட் டயப்பர். இப்ப கிரையிங் பேபில பேபி தான் சப்ஜெக்ட், அந்த கிரையிங்கிறது என்ன நவுன் கிடையாது இல்லையா.
அப்போ அது வந்து பார்ட்டிசிபிளா அங்க ஆக்ட் பண்ணுது. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னென்ன வேர்ட்ல வந்து முடிஞ்சிருக்கணும் ஒரு வேர்டுனா இடி, இஎன், டிடிஎன் இல்ல ஏ. சாரி, இது மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா என்இ இங்க வரணும், என்இன்னு முடிஞ்சிருக்கணும் இல்ல இஎன். ஸோ இந்த மாதிரி ஆஸ்க்டு, ஈட்டன், சேவ்டு, டெல்ட், சீன், கான் இந்த மாதிரி எல்லாம் வந்து வேர்ட்ஸ் முடிஞ்சிருந்தது, அந்த லாஸ்ட் 2 ஆல்பபெட்ஸ் இப்படி இருந்ததுன்னா தட் இஸ் எ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஷேக்கன், he walked away from the wreck. ஷேக்கன்ல எதுல முடிஞ்சிருக்கு பாருங்க, இஎன் முடிஞ்சிருக்கு. அப்போ இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க த பர்னிங் லாக், லாகுங்கிறது தான் நவுன், பர்னிங்கிறது ஒரு பார்ட்டிசிபிளா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு டூ யூ வாண்ட் சாக்லேட் அப்படின்னு சொல்றோம், டோன்ட் யூ உனக்கு வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்கறோம் இல்லையா, அததான் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லுவோம். டேக் வந்து ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவா இருக்கணும், டேக் நெகட்டிவ் ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்தா டேக் வந்து பாசிட்டிவா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஆறுங்கிறது வர்பு, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், வேர்போட ஒரு ப்ரொனவுன் பக்கத்துல போட்டு ஒரு கொஸ்டின் மார்க், இதுதான் நம்ம கொஸ்டின் டேகோட ஃபார்மேட். ஆர்இன்ட் யூ, இங்க ஏன்னா இங்க நெகட்டிவா இல்ல அதனால இங்கே நெகட்டிவ் ஆட் பண்றேன், ஆர்இன்ட் யூ. அடுத்ததுல ஷாஜி இஸ் நாட் ஏ லாயர், நாட்னு ஆல்ரெடி அது நெகட்டிவா இருக்கு, அப்ப என்னோட ஆன்சர்ல வந்து நான் நெகட்டிவ் கொடுக்க கூடாது. வர்ப் இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன், இஸ் வர்ப் எடுத்துக்கிட்டேன். ஷாஜிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா கேர்ள், அப்ப ப்ரொனவுன் என்ன ஷி, இஷி அப்படின்னு நான் வந்து ஆன்சர். ஸோ இதுல இப்படியே டைரக்டா இருக்காது. லாரன்ஸ் saw the snake sliding into the hole, சாங்கிறது என்ன வர்புன்னு பார்க்கணும், அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் வர்ப், அப்ப என்ன பண்ணும் டிட் யூஸ் பண்ணிக்கணும். இல்ல ப்ரெசன்ட் டென்ஸா இருந்ததுன்னா டூ, ப்ரெசன்ட் டென்ஸ்லயே ப்ளூரலா இருந்தா டஸ். ஸோ இதுதான் நமக்கு யூஸ் பண்ணிக்கிற வர்பு. ஸோ இப்போ இங்க வந்து சாங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வர்புங்கிறதுனால டிட் போட்டுக்கிறேன், இங்க நாட் இல்ல அதனால என் ஆன்சர்ல நாட் போட்டுக்கிறேன். லாரன்ஸ்ங்கிறது ஒரு பாய் அதனால ஹீங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்றேன், டிட்ன்ட் ஹீ. ஓகேயா, ஸோ இதை மாதிரிதான் கொஸ்டின் டேக்ஸ் இருக்க போகுது. ஸோ திஸ் ஆல்சோ ஹேவ் a லாட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அது நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்ஸை வந்து மார்க் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற குரூப் ஆஃப் ஒர்க் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு லாஸ், சைல்டுங்கிறது சப்ஜெக்ட், லாஃப்ங்கிறது வர்பு. ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்தா அது வந்து சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஸோ அடுத்து வேர்ப் பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் செய்யற ஆக்ஷன், அது என்ன வாட் என்ன ஆக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா ஐ பிளே ஹாக்கி, பிளேங்கிறது இதுல சப்ஜெக்ட். ஹாக்கிங்கிறது என்ன அப்படின்னா வாட் என்ன விளையாண்டா, ஹாக்கி விளையாண்டா. அதே வந்து இப்ப ஹீ இஸ் ஸ்மார்ட் அப்படின்னா இப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அவனுக்கு, ஆனா அந்த காம்ப்ளிமெண்ட் ஸ்மார்ட்ங்கிற வேர்டு எடுத்துட்டோம்னா மீனிங் இருக்காது. அப்ப அந்த காம்ப்ளிமெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்பை கொடுக்கும் போது அது வந்து கம்ப்ளீட் மீனிங் அதை எடுத்துட்டா இல்லாம இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ IOD1 பாத்தீங்க அப்படின்னா வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்ததுன்னா அதை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் D1 சொல்லுவோம். ஹூம் இப்போ வந்து மை ஃபாதர் பிரசன்டட் மீ a வாட்ச். ஸோ வாட்சிங் என்ன கொடுத்தாரு, வாட் ஹி கேவ்னா வாட்ச், அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாரு, whom he has given மீ, எனக்கு கொடுத்தாரு, அப்போ IOD1 அதோட இது. பாத்தீங்க அட்ஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒய், வேர், வென், ஹவு இப்படிங்கிற கொஸ்டினுக்குலாம் ஆன்சரா இருந்தது அப்படின்னா அதை வந்து அட்ஜென்ட்னு சொல்லுவோம். இன் 1998 இயர் மென்ஷன் பண்ணிருக்கோம், ஃப்ராங்க் மூடு டு லண்டன், எங்க வேர் போனா லண்டன், அப்போ இன் 1998 அர்ஜென்ட், டு லண்டன்ங்கிறது அர்ஜென்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து சிம்பிளா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிள்னு சொல்லுவோம், ஐ எம் ஹெல்தி எக்ஸாம்பிள். தென் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்புறம் ஒரு டிபெண்டா இருக்கா, நிறைய டிபெண்டன்ட் கிளாஸஸும் வரலாம், எனி நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸஸ். ஐ எம் ஹெல்தி பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. அடுத்து காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மெனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு கன்ஜெக்ஷனை ஆட் பண்ணி ஐ எம் ஹெல்தி அண்ட் ஐ எம் வெரி ஆக்டிவ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஐ எம் ஹெல்தி அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஐ எம் வெரி ஆக்டிவ் பட் என்ன பண்றோம் காம்பவுண்ட்ல ஒரு கன்ஜெக்ஷன் அண்டுங்க வந்து ஆட் பண்றோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஃப்ரேஸ் இன் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேசஸ்ல வந்து என்ன அப்படின்னா இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இந்த ஈஸ்ட்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ் இல்லையா,
அது தனிப்பட்ட முறையில வந்து அதோட சேர்ந்து வரும்போது ஒரு மீனிங்கை கொடுக்கும் ஃப்ரேசஸ்ங்கிறது. கிளாஸ் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ தேவை கிடையாது ஃப்ரேஸ் பொறுத்த வரைக்கும். கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ சப்ஜெக்ட் அண்ட் ஏ கிளாஸ், ரெண்டுமே இருக்கும், சப்ஜெக்டும் இருக்கும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். ஐ ஆம் சிக் ஸோ ஐ எம் கோயிங் டு see the டாக்டர் அப்படிங்கிறது கிளாஸ். இப்ப ஃப்ரேஸுக்கு எக்ஸாம்பிள், there is an unidentified vehicle in front of our house. in front of அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரேஸ். அது தனிச்சு வர்றது, அதுல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்காது, கிளாஸ்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ், ஒரு குவாலிஃபை, ஒரு நவுனை குவாலிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் இல்லையா. த டைகர் இஸ் ஸ்ட்ராங், யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, டைகர் வந்து ஸ்ட்ராங்கான அனிமல், டைகர் இஸ் அ ஸ்ட்ராங் அனிமல். இப்போ வந்து 3 டிகிரிஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரி எதை மென்ஷன் பண்ணா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு குவாலிட்டியை மென்ஷன் பண்ணும், குமார் இஸ் ஏ கைண்ட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. கம்பேரிட்டிவ்ல என்ன அப்படின்னா 2 திங்ஸை கம்பேர் பண்றோம். சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தேன் சைக்ளோன் அப்படின்னு சொல்றோம். அப்ப சுனாமி சைக்ளோன் 2 திங்ஸை கம்பேர் பண்ணா அதாவது கம்பேரேட்டிவ். தேர்ட் ஒன் இஸ் சூப்பர்லேட்டிவ். என்ன, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். ஓவராலா எல்லா பீக்கையும் கம்பேர் பண்ணி மவுண்ட் எவரெஸ்ட் தான் என்னது இருக்கு, எல்லா மோர் தென் 2 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டேட்டா. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் இருக்கு, நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ லென்த்தா போயிட்டு இருக்கு ஓரியன்டேஷன். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் வந்து டைரக்டா அவங்க சொன்ன வேர்ட்ஸே நம்ம யூஸ் பண்றோம். மாயா செட் ஐ ஆம் பிஸி நவ். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல அவங்க இப்படி சொன்னாங்கன்னு நம்ம சொல்றது. மாயா செட் தட் ஷி வாஸ் பிஸி, அப்ப பிஸியா இருந்தாலும் அவ சொன்னா அப்படின்னு இன்டைரக்டா சொல்றது. டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல அவங்க சொன்ன சேம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட்ல அது அவங்க என்ன சொன்னாங்க நம்ம சொல்றது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 சென்டென்சஸை கம்பைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னு இப்ப பார்த்து ஒரு கன்ஜெக்ஷன் ப்ரிப்போஷன் இதெல்லாம் ஆட் பண்ணி 2 சென்டென்ஸை மெர்ஜ் பண்றது. ஹி வாண்டட் டு பாஸ் த எக்ஸாமினேஷன், ஒரு சென்டென்ஸ் ஹி ஸ்டடிட் ஹார்ட் அப்படிங்கிற. இப்ப இது எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஹி ஸ்டடிட் ஹார்ட் டு பாஸ் த எக்ஸாமினேஷன். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பார்த்தோம், இந்த கமா, கோலன், எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸ், செமி கோலன், இந்த மாதிரி இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங்ஸ் என்ன மீனிங்கோ அந்த மீனிங்ல அந்த இடத்துல பங்க்சுவேஷனை போடுற மாதிரி உங்களுக்கு ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்க போறாங்க. இது வந்து யூனிட் 1 கிராமர் முடிஞ்சிருது. தென் யூனிட் 2 வெக்காபுலரியில பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்க போது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மெமரி பண்ண வேண்டிய ஏரியா. கிராமர் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் நம்ம மெமரி சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புக்ல இருக்க எல்லா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் நம்ம படிச்சாலும் இப்போ நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்தே இப்போ ஒரு 10 சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் என்ன பண்ணிடுவோம் நடத்திட்டே வந்துட்டு இருப்போம். அது வந்து நீங்க ஒரு நோட்டை போட்டு என்ன பண்ணிடலாம், சிமிலரா நீங்க வந்து பேரலா அதையும் என்ன பண்ணலாம், டெய்லி அந்த 100 days பிளான்ல வந்து மோர் ஓவர் அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தென் ஹோமோனிம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் என்ன அப்படின்னா மீனிங் வந்து வேறையா இருக்கும். அதுதான் வந்து ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ அட்ரஸ்னா லொகேஷனும் இருக்கு, திஸ் இஸ் ஹர் அட்ரஸ்னு லொகேஷனை மென்ஷன் பண்ணும். இன்னொரு அட்ரஸ் என்ன பண்ணணும், டு ஸ்பீக் டு, ஷி அட்ரஸ் த ஓப்பன் இயர் மீட்டிங்ல அவங்க அட்ரஸ் பண்ணாங்க, பேசினாங்க. ஷி அட்ரஸ் ஒரு பர்டிகுலர் கம்பெனி அட்ரஸ் பண்ணி அவங்க போய் பேசுறாங்க அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. பட் ஸ்பெல்லிங்கு ப்ரொனன்சியேஷன் எல்லாமே சேம் தான், பட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அதான் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமோஃபோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நமக்கு வந்து நிதிஷ் பாட் ஏ KNEW நியூ கொடுத்துருக்காங்க. ப்ரொனன்சியேஷன் தான் இதுக்கும் நியூ தான், NEW நியூ தான். பட் நிதிஷ் பாட் என்ன புதுசா ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கினா, நிதிஷ் பாட் ஏ NEW நியூ கிரிக்கெட் பேட் அப்படிங்கிறது. இது வந்து ஹோமோஃபோன்ஸ். தென் கலோகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் மீனிங்கை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். டு டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறது கலோகேஷன். அது என்ன மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் டு நாட் டேக் இனஃப் ரிஸ்க் இன் லைஃப். இவ்வளோ சொல்லத்துக்கு பதிலாக டு டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறது அதோட மீனிங்கா இருக்குது. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அதே தான். நமக்கு இடியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மீனிங்கை வந்து மென்ஷன் பண்ணுவது. பட் என்ன அப்படின்னா லிட்ரல் மீனிங்கா இருக்காது, டைரக்டா இருக்காது, ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் வந்து கொடுக்கும். எது இடியம்ஸ். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ஒரு கேட் வந்து வெளியில பேக்ல வந்ததுன்னா மீனிங் அது கிடையாது. மீனிங் என்னன்னா ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் ஆயிடுச்சு, அதுதான் மீனிங். லிட்ரல் மீனிங் இல்லாம ஒரு ஃபிகரேட்டிவான மீனிங். பட் ஃப்ரேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா மோர் ஓவர் நமக்கு மீனிங் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் ஹஸ் பிளான் டு விசிட் த கண்ட்ரி சைட். டு விசிட் த கண்ட்ரி சைட்னா ஒரு கண்ட்ரி சைடை விசிட் பண்ண போனோம். ஆனா நார்மல் கன்செப்சுவல் மீனிங்ல இருக்குது, அது வந்து ஃப்ரேஸ்.
ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேஸோட ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்லை ஒரு அட்வர்போ இல்லை ஏதோ ஆட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரேன் அவுட்ங்கிறது ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ரேன் அவுட் வந்து என்ன அப்படின்னா மீனிங் என்ன, டு யூஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது மீனிங். ஒரு அவுட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரிப்போஷன். ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ட்ராப் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, டிஆர்ஓபி. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த முடியிற லெட்டர் வந்து ஒரு கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஒரு வவல் ஓன் இருந்ததுன்னா அதை ஆட் ஆன் பண்ணும் போது லாஸ்ட் லெட்டரை என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணும். டிராப்டு டிஆர்ஓ பிபிஇடி அப்படின்னு ஆட் பண்ணும், இடி பண்ணுவோம். ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கிராம்பிள் வேர்டு கொடுப்பாங்க. ரேண்டமா ஐஜிஇ ஜிஎல்இ அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும், கிகில் அப்படிங்கிற வேர்டு வந்து அதுல இருந்து ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டான வேர்ட் யூசேஜ் வந்து நம்ம போடுறது. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா ஒரு லென்த்தியா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு வேர்ட்ல வந்து நம்ம ஒரு டைம் வந்து சேவ் பண்ற மாதிரி சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு ஆக்ரோபோபிக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அர்த்தம் என்ன, ஒரு பர்சன் ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் ஹைட்ஸ். ஹைட்டை பார்த்து பயப்படுற பர்சன் என்னன்னு சொல்லுவோம், ஆக்ரோபோபிக் பர்சன் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் வேர்டை சப்ஸ்டியூட் பண்றது தான், ஒரு பெரிய லென்த்தான விஷயத்த ஒரு ஒன் வேர்டை சப்ஸ்டியூட் பண்றது தான் வி சே இட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். வேர்ட் கிரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம், சஃபிக்ஸ் இல்லை காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்டை வந்து கிரியேட் பண்றது தான் என்ன அப்படின்னா வேர்ட் கிரியேஷன். ஜம்பிள்டு வேர்டாகவும் இருக்கலாம். சிங்குலர் ப்ளூரல் நமக்கு தெரியும். ஸோ சிங்குலர் ப்ளூரலுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் ரூல்ஸ். எல்லாத்தையுமே மெமரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். இப்போ டாக்னா ப்ளூரல் டாக்ஸ், எஸ் மட்டும் சேர்த்தா போதும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ அது இல்லை, பாக்ஸ்னா எக்ஸில் கம்ப்ளீட் முடிஞ்சிருந்தது அந்த வேர்ட் அப்படின்னா இஎக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ சில்லின்னு இருக்கு, ஒய்ல முடிஞ்சிருந்தா ஒய் எடுத்துட்டு என்ன பண்ணணும், ப்ளூரல்ல ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ காஃப்னு இருக்கு, சிஏஎல்எஃப், அப்போ எஃப்ல கம்ப்ளீட் ஆனா எஃப் எடுத்துட்டு என்ன பண்ணணும், விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. நம்ம அந்த டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இல்லை இந்த ரூல்லே வராம இர்ரெகுலரா இருக்கிற விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாருங்க, சைல்டுனா என்ன, சில்ட்ரன்னு சொல்றோம். ஸோ வித்தியாசமானது. இப்ப டூத்னா என்னன்னு சொல்லுவோம், அந்த வவல்ஸை சேஞ்ச் பண்ணி டீத்ன்னு சொல்றது. இல்ல ரேடியஸ் இருக்கு அப்படின்னா ப்ளூரல்ல யூஎஸ் எடுத்துட்டு ஐ போடுறோம். ஸோ இந்த மாதிரியான இர்ரெகுலர் வேர்ப்ஸும் இருக்கு. ஸோ இதை மாதிரி எல்லா சிங்குலர் ப்ளூரலுமே நமக்கு வந்து கிளாஸ்ல கொடுத்துருவோம். நீங்க அதை வந்து ஃபுல்லா மக்கப் பண்ணிட வேண்டியதுதான். டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணி ஒரு வேர்டோட பேஸ் ஆஃப் த வேர்டை சேஞ்ச் பண்றது. இப்போ நான் ஹாப்பின்னு இருக்கு, அன்ஹாப்பின்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆயிடுது, அந்த டோட்டலா என்ன ஆயிடுது, இந்த வேர்டோட மீனிங் வேரி ஆயிடுது, அந்த ஒரிஜினாலிட்டியே வேரி ஆயிடுது. ஹெல்ப் லெஸ் ஆட் பண்ணனா ஹெல்ப் பண்றது, ஹெல்ப்லெஸ்னா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது. ஸோ இது அடுத்து அப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டை ஷார்ட்டா இருக்கு, பிரைம் மினிஸ்டரை பிஎம்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து அப்ரிவேஷன் சொல்றோம். புக்ல இருக்க எல்லா அப்ரிவேஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். தென் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸ்பெல்லிங் டிஃபரா இருக்கலாம், ப்ரொனன்சியேஷன் டிஃபரா இருக்கலாம், வொக்காபுலரி இல்லை கிராமர், பங்க்சுவேஷன், இப்படி எது வேணா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ்னா ஸ்கில்ஃபுல்லு இங்கே பிரிட்டிஷ்ல வந்து ஒரு எல் இருக்கும், அமெரிக்கன்ல ஸ்கில் SKILLFULன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இல்லை வேர்டே சேஞ்ச் ஆகுது. வொக்காபுலரி இங்க ஃபிளாட்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அபார்ட்மெண்ட்னு சொல்றோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டூ வேர்ட்ஸ் ஜாயின் பண்றது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் ரூம் அப்படின்னா ஸ்டோருங்கிறது ஒரு நவுனு, ரூம்ங்கிறது ஒரு நவுன், ஆட் பண்ணி ஸ்டோர் ரூம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், அட்வர்ப் பிளஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரிக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிட்ரலா இல்லாம ஒரு ஃபிகரேட்டிவா கொடுக்கறத என்ன பண்றோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றோம். இப்ப அலிட்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா ரிப்பீட் ஆகுற கான்சனன்ட் எது, ஷீ செல்ஸ் பை த ஷீ ஷோ. இங்க எஸ்ன்னு எல்லாத்துலயும் இருக்கா, ஷீன்னு. இதை மாதிரி ரிப்பீட் ஆகுற கன்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அன் அலிட்ரேஷன். இந்த மாதிரி வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. தென் தேர்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ். இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா ஃபார்மலா இப்போ ஒரு ட்ரைனேஜ் வந்து இதா இருக்கு, ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம், விச் இஸ் அ ஃபார்மல் லெட்டர். இல்லை என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா மீட் பண்ணல, ஐ எம் ரைட்டிங் ஒன் இன்ஃபார்மல் லெட்டர், ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் எழுதுறேன், அது இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாடி ஆஃப் தி கண்டெக்ட்ஸ் இருக்கு.
சென்டர்ஸ் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் டேட் இருக்கணும், நேம், சப்ஜெக்ட், சலுடேஷன், பாடி ஆஃப் லெட்டர், க்ளோசிங், காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க ஒரு இடத்துல, அது என்ன வந்திருக்கணும், இல்ல இந்த பாடி ஆஃப் லெட்டர் எது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ அதுல ஒரு ஃபார்மேட் எக்ஸாம்பிள் இதுல இருக்கு, நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜம்பிள்டு சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா சொன்ன விஷயம் தான். இப்போ ஆங்கிரி, லயன், த, வாஸ்ன்னு ஸ்பிட் பண்ணி ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம மீனிங் ஃபுல்லா என்ன வரும், த லயன் வாஸ் ஆங்கிரி. அது மாதிரி ஜம்பிள்டு சென்டென்சஸ். குவரிஸ்னா கொஸ்டின் பண்றதுதான், நமக்கு வந்து கொஸ்டினிங் கெப்பாசிட்டியை வந்து இது பண்றது. இன்ஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த பேசேஜ்ல இருந்து வாட் யூ ஹாவ் இன்ஃபர்டு, இல்ல which cannot be inferred from the given information அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல the National Zoological Park in New Delhi has a set of doctors studying heat's effect on animals. ஒரு ஜுவாலஜிக்கல் நேஷனல் ஜுவாலஜிக்கல் டெல்லியில டாக்டர்ஸ் வந்து ஹீட் எஃபெக்டை ஸ்டடி பண்றாங்க. யாருக்கு, அனிமல்ஸ்ல. We have shifted to a summer management diet. ஷிஃப்ட் பண்றாங்க, which includes a more liquid diet as well as seasonal fruits and vegetables, which contain more water. The two directors at the news agency. Question என்னன்னா, which of the following cannot be inferred from the given information? First inference என்ன, in zoos animals depend on people to cope with stressful situations such as extreme weather. ஆமா, அனிமல்ஸ் தான் எதுவும் பண்ணிக்க முடியாது, அப்ப அது வந்து பீப்புளை டிபெண்ட் பண்ணது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க, டாக்டர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அனிமல்ஸ் டூ கேன் ஃபால் சிக், ஃபெயிண்ட் ஆர் சஃபர் ஹீட் ஸ்ட்ரோக். அதுவும் வந்து அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டடியே நடந்துட்டு இருக்கு. ஜூஸ் இனிஷியேட் ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட் பிளான் டு கீப் அனிமல்ஸ் ஹைட்ரேட்டட். ஸோ அந்த பிளான் தான் என்ன, சம்மர் மேனேஜ்மெண்ட் டயட் பிளான் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா, திஸ் இயர் த கண்ட்ரி விட்னஸ் ரெக்கார்ட் சம்மர் டெம்பரேச்சர் வித் ஹீட் வேவ் ஸ்டார்டிங் இயர்லி. இங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணல, ஹீட் வேவ் வந்து ஏர்லியரா ஸ்டார்ட் ஆயிட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அப்ப அந்த பாயிண்ட் வந்து இதுல இன்ஃபர் பண்ண முடியாது. லாஸ்ட் பாயிண்ட், வைல்ட் அனிமல்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை த சடன் சேஞ்ச் இன் கிளைமேட். வைல்ட் அனிமல்ஸ் பத்தி சொல்லவே இல்லை, அது கிளைமேட் சேஞ்ச் இருக்குமா, இந்த பேராசைல அதை கொடுக்கல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, போத் 4 and 5 ஆன்சர். இது ரெண்டுமே இதுல இருந்து இன்ஃபர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 1 and 2 and 3 வந்து நம்ம இன்ஃபர் பண்ண முடியும், அதுதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ்னா அதுல என்ன போடணும்னு கரெக்டா வேர்பு, சிங்குலரா, ப்ளூரலா இதை பார்த்து போடுறது. சப்ஸ்டியூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றீங்க, ஒரு லென்த்தியா சொல்லாம ஒரு சப்ஸ்டியூட் வேர்டை யூஸ் பண்றது. இங்க ஃபர்ஸ்ட் ஏ என்ன சொல்றாருன்னா, there is this card with a clown on it and this one with a monkey. ஒரு கார்ட்ல clown-ம் and this one with ஒரு கார்ட்ல monkey-யும் இருக்கு. which do you think Mark would prefer? அவர் எதை ப்ரிஃபர் பண்ணுவாருன்னு உனக்கு தோணுதுன்னு கேக்குறாங்க. பி என்ன ஆன்சர் பண்ணாரு, I think he would like either. இது திரும்ப he would like card with a clown and card with a monkey-ன்னு சொல்லாம either எதை வேணா வந்து அவர் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏஜர்ங்கிற ஒரு சப்ஸ்டியூட் வேர்டை யூஸ் பண்றோம். அதுதான் என்னன்னு சொல்றோம், சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல 10 மார்க்ஸ் இருக்கு. ஒன்லி பேசிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் டேர்ம்ஸ் கேட்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஓஐனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, எஃப்ஏனா ஃபினான்ஷியல் அட்வைசர், ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த மாதிரி நமக்கு வந்து சிம்பிளான பேசிக் டேர்ம்ஸ் தான் கொடுக்க போறாங்க, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ டைரக்டா இந்த பேசேஜ்ல ஒரு மாடல் பேசேஜ் இருக்கு, நீங்க போட்டு பாருங்க. ஸோ இதுல வந்து டைரக்டா அப்படியே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருங்க, அதை வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின். இல்ல டைரக்டா சிம்பிளா இருக்குன்னா அது வீக் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி நம்ம சொல்றோம். லாஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணும், ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்றது, இல்ல ஒரு டென்ஸ் இப்போ என்ன சொல்றது, பாஸ்ட்ல இருக்கா ப்ரெசென்ட்ல ஃபியூச்சர், இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரியான சிம்பிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, a foreigner is driving a car. He comes to a river which has 2 bridges. He sees before him a board in Tamil. As he does not know Tamil, help him to understand the instructions through your translation. ஒரு ஃபாரினருக்கு அங்க இருக்கிற போர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு we have to translate in English அப்படின்னு ஒரு சினரியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பலகையில் அங்க போட்டிருக்கு, எச்சரிக்கை, இந்த பாலம் பழுதடைந்திருக்கிறது, 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் புதிய பாலத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம், எச்சரிக்கைங்கிறத வார்னிங். அடுத்தது, இந்த பாலம் பழுதடைந்திருக்கிறதுனா என்ன, திஸ் பிரிட்ஜ் இஸ் அண்டர் ரிப்பேர். ஓகே,
4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் புதிய பாலத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. என்ன மீனிங்? 4 வீலர்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஷுட் பாஸ் ஒன்லி த்ரூ த நியூ பிரிட்ஜ். இதுதான் நம்மளோட டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. தென் ஃபைனலி பாத்தீங்கன்னா யூனிட் 7ல we have 30 poems and 28 prose இருக்கு. அது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல வந்து படிக்க போறோம். புக்ல இருக்க எல்லாமே நம்ம மெமரி பண்ணியாகும். இது மட்டும் நமக்கு படிக்கிற விஷயமா இருக்குது. புரிஞ்சுக்கிறது பத்தி இல்ல, அந்த புக்ல போய் நம்ம படிச்சோம். ஸோ இத மாதிரிதான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்க போது. கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வில் பி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு வாட் இஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறீங்க. அண்ட் தென் நீங்களே உங்களை இவாலுவேட் பண்ணிக்க போறீங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு யூனிட் ரெடியா இருங்க. மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.